இன்னொன்று, இந்த ஜனநாயகன் படம் திரைப்படம் வெளியாகாமல் இருப்பதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ஒரு தாவேக்கா ஆதரவாளர், விஜய் ரசிகராக நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பண்ணிருக்கோம். புகழேந்தி பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு உடனடியாக அறிக்கை கொடுத்ததா சொன்னாரு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், ஸ்பெசிபிக்கா சொல்றேன். பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைத்ததுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அந்த ட்வீட்டை போட்டார். அது வரைக்கும் அவர் ட்வீட் போடல, எதுவும் போடல. சோ இது உடனடியாக நடக்கல. ரொம்ப நாள் அந்த சென்சேஷனும் போச்சு. ஆனா ஜனநாயகன் படம் அந்த சென்சார் இஷ்யூ அதுக்கு பிறகு கூட அந்த வழக்கு நீதிமன்றங்களுக்கு போய் மேல்முறையீடுக்கு போய் அதுக்கப்புறம் திரும்பவும் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு திரும்பவும் இழுத்தடிக்கப்படுறதுக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம், மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய படம், அந்த படமே ரிலீஸ் ஆகுது. எங்க படம் ஏன் ரிலீஸ் பண்ணல? ரிவ்யூ பெட்டிஷன் போறதையே ஒரு கிராமமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க சார். ரிவ்யூ பண்ண வேண்டியவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு நாள் செய்தி வருது. அடுத்து அந்த டீம் பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த சிபிஎஃப்சி அவன் அந்த ஒரு துறையை வைத்து இதை கண்ட்ரோல் பண்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்கும். நரேஷ்குமார் சார், இன்னைக்கு அது தாவேக்கா தலைவர் விஜய் அதை இந்த திரைப்பட ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க காரணம், மத்திய அரசு காரணம் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இது முதலே சொல்லியிருக்கலாம். முதலே சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லல? நீங்க சொல்றீங்கல்ல, இதை முதலே சொல்லல. அந்த பிரச்சனை படக்குழு நீதிமன்றத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் தாவேக்கா பேசல. அவங்களுடைய லிமிட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நன்றி தெரிவிச்சிருக்கலாம். இல்ல, ராகுல் காந்தி முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தமைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம். அதற்கு குரல் நன்றி சொல்லியிருக்காரு. அடுத்த மீட்டிங்ல பேசும்போதே சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கும் சேர்த்துதான் நன்றி சொன்னாரு. இன்னைக்கு முதலமைச்சரையும் குறிப்பிட்டுதான் நன்றி சொன்னாரு. கண்டிப்பா நன்றி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நான் படத்தை விட்டு வந்துட்டேன், நீங்க படத்தை விட்டு வர மாட்டேன்றீங்க, என்ன படத்தையே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றதையும் பேசியிருந்தாரு. சோ எல்லாருக்குமே ஒரு அளவு. இப்ப புகழேந்தி சார் ஐயா ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவருடைய அளவுகள், அவருடைய அனுபவம் அது ஒரு மாதிரி இருக்கும், என்னுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும், தளபதி விஜய் அவர்களுடைய அணுகுமுறை, பேச்சு இது மக்களை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லோருக்கும் ஒரு அளவுகள் இருக்கு இல்லையா? அவங்க பயணிக்க முடியும். நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் திணிக்க முடியாது இல்லையா? இவர் இப்படி பேசணும், இந்த தலைவர் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச முடியாது. நம்ம காமராஜர் ஐயா கிட்ட இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட நம்ம ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிட்ட இருந்த பேச்சு திறமை கிட்ட எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் ஒப்பீட்டுல அளவுல பேச்சு திறமையே சொல்லல. அவருக்கான ஒரு பிரச்சனை, அதுக்கு யார் காரணம், அவர் மேல ஒரு கண்டனமோ இல்லைன்னா அதற்கு என்ன தீர்வோ அதை சொல்லலையே தான் சொல்றேன். வேற ஒன்றும் நான் ஒரு உடனடியா சொல்லணும்னு சொல்லல. ரெண்டு வரியில மக்களுக்கு புரியுற மாதிரி அவர் பேசுறாரு, மக்களோட கனெக்ட் ஆகிட்டு. சோ அந்த மொழியில பேசும்போது நம்ம அவ்வளவு டீட்டெயிலா பேசலாம். இன்னைக்கு மக்களோட கனெக்ட் ஆகுதுன்றத அண்ணன் ஃபீல் பண்றாரு.